ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை புக். இன்றைய தமிழ் வகுப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதற்கு முன்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இவர் இயற்றிய பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. ஒரு 4 பாடல்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஓல்டு புக்ல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு 3 பாடல்கள் இவர் இயற்றினது நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 2 லெசன்ஸ்க்கான டீடைல்ஸ் தான் இந்த வகுப்புல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல கொடுத்திருக்கக்கூடிய துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம். நுழையும் முன்னு கொடுத்திருப்பாங்க, இதையும் சேர்த்து படிங்க. கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்றாங்க. கல்வி என்ன சொல்லுவாங்க? கல்விக்கு அழகே அழகு, கல்வியானது ரொம்ப மிக அழகானது அப்படின்றாங்களாம். சோ அப்ப நீங்க அந்த கல்வியை கற்றவர்கள் அதுல என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்களோ அதை அவங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ உங்களுடைய வாழ்க்கையில அதுபடி நடக்கணும். அப்பதான் அந்த கல்வியுடைய அழகை நீங்களும் பெற முடியும் அப்படின்றாங்க. அதுதான் கற்றபடி நிற்பதே அதன் அழகை பெறுவதற்கான வழி. இப்படிப்பட்ட அழகான அந்த கல்வியினை நீங்கள் அதனுடைய அழகினை நீங்களும் பெற வேண்டும் என்றால், நீங்களும் புகழ்மிக்கவராக வாழ வேண்டும் என்றால், அந்த கல்வியில் நீங்க கற்றதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் அப்படின்றாங்க. அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யுமா. கல்விங்கிறது உங்களுடைய அறிவை மட்டும் வளர்க்காது, உங்களையும் பண்படுத்தும். எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு, எப்படியெல்லாம் பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம், என்ன வழியில நம்ம முன்னேறணும், அறம் எது, தீய செயல்கள் எது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு பண்படுத்தக்கூடியது, நம்மளுக்கு சொல்லி நம்மளே பண்படுத்துவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான். அப்ப கல்விங்கிறது வெறுமனே உங்களுக்கு அறிவை மட்டும் தரக்கூடியது கிடையாது, உங்களை பண்படுத்தக்கூடியது அப்படின்றாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். நீங்க எவ்வளவுதான் கத்திருந்தாலும் நீங்க கற்றபடி நடக்கவில்லை, உங்ககிட்ட பண்பாடு இல்லை அப்படின்னா அது நீங்க கத்துக்கிட்டதுக்கு ஒரு யூஸ் கிடையாது அப்படின்றாங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்றாங்க. இங்க இவர் இயற்றிய பாடல்கள், முதல் பாடல், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்த்து விடாதே அப்படின்றாங்க. அதாவது ஏடு அப்படின்னா நூல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நூல்கள்ல படித்ததோட மட்டும் இருந்துராத, நூல்கள்ல எழுதி வைத்திருக்கக்கூடியதனை படிப்பதோடு மட்டும் இருந்து விடாதே, அதனை நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும், நீங்க கற்றதுபடி நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்றாங்க. சோ அப்ப வெறும் படித்ததோடு மட்டும் இருந்து விடாதே, நீ அதனை உன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ கற்ற கல்வியின்படி நடத்தல் வேண்டும். ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது, எதற்காக படிக்கின்றோம் அப்படிங்கிறதையும் மறந்துடாத அப்படின்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல யூஸ்லெஸ்ஸா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் நீங்க யூஸ்ஃபுல் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது எல்லாமே நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ எதற்காக நான் அதை படிக்கணும், அதை படிச்சா எனக்கு என்னென்ன வரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுதான் அதை படிக்கவே இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காலேஜ்ல ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க. சோ உங்களுக்கு போய் ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்தா லேர்ன் பண்ணுவீங்களான்னா கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரீம்ல யூஸ் ஆக போறது கிடையாது. சோ அதனால நம்ம படிக்க மாட்டோம். அதனால நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கறது தெரியணும், நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கறது தெரியணும். சோ நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அதை நோக்கி பயணிப்பதற்கு இந்த கல்வியானது அவசியம். அப்போ அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. பாதியிலே படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதான் ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. அப்போ நீங்க சொல்லுங்க, இப்பெல்லாம் நீங்க ஏன் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சிய
கிளியர் பண்ணும். சோ அப்ப நீங்க உங்களுடைய இலக்கா இத வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றுதல் அப்படின்னா இகழுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்கள திட்டுறது. நீ உருப்பட மாட்ட, ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கு உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பாருங்க பெரியோர்கள். அந்த மாரி நீங்க வந்துடக்கூடாது அப்படின்றாங்க. சோ இப்ப நல்லவர்கள், சான்றோர்கள் உங்களை தூற்றும்படியாக நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது. நல்ல குணங்களை கொண்டவர்களாக நீங்கள் வளர வேண்டும். தீய குணங்கள் படைத்திருந்தால் மட்டுமே சான்றோர்கள் நம்மள பார்க்கும் பொழுது திட்டுவாங்க. பாரு எப்படி தெரியுது பாரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி தீய குணம் கொண்டவர்களாக, பண்பாடு இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அப்படி நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்றாங்க. அதுதான். சோ அப்ப நூல்களில் படித்ததோடு மட்டும் இருந்து விடக்கூடாது. அதனை வாழ்க்கையிலே பின்பற்றி நடத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏன் படித்தோம், எதற்காக படித்தோம் அப்படின்ற கேள்விகளை மறந்து விடக்கூடாது எப்பொழுதும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களை எல்லாம் மதித்து நடத்தல் வேண்டும். நெறிகளை தவறி, முறை தவறி நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நல்லவர்கள், சான்றோர்கள் நம்மளை இகழும்படியாக நாம் வளருதல் கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் ஒழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது அப்படின்றாங்க. மூத்தோர்கள் அப்படின்னா அறிவில் சிறந்த சான்றோர்கள், நம்மளை விட முன்னோர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மீறக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு அனுபவ பாடம் கத்திருப்பாங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யறது தப்பு தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு. சோ அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் மீறக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மொழிதல் அப்படின்னா என்னன்னா சொல்லுதல், பேசுதல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகி இருப்போம், பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அவங்க கிட்ட பழகி கொண்டிருந்த அந்த முறையும், அவர்கள் கிட்ட அந்த பேசிக்கிட்டு இருந்த முறையும் ஒருபோதும் மாறக்கூடாது. நீங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. முன்னேற்றத்தை அடைந்திருக்கலாம், ஒரு இலக்கை அடைந்திருக்கலாம், ஒரு வெற்றியை அடைந்திருக்கலாம், ஒரு உயரமான பகுதியை நீங்க அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த உயரத்தை நீங்க எட்டிவிட்டால் கூட உங்களோடு முற்காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களை நீங்கள் பேசக்கூடிய விதத்தையும், பழகக்கூடிய விதத்தினையும், பண்பையும், உங்களுடைய பண்பையும் மாற்றிக் கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம ஒரு உயர் பொசிஷனுக்கு போயிட்டோம், ஹை பொசிஷனுக்கு போன உடனே நம்மளுடைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒருத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்ற அந்த வே இட் ஷுட் நாட் பி டிஃபர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ அதான், தன்மானம் இல்லா கோழையுடன் மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது அப்படின்றாங்க. மாற்றார் கைப்பொருள் அப்படின்னா மத்தவங்களுடைய பொருளை நம்பி நாம் வாழக்கூடாது. ஓகே, இவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க, இப்போதைக்கு இவங்க கூட இருப்போம், இதை சாப்பிட்டுக்குவோம், அடுத்ததால பாத்துக்கலாம். அந்த மாதிரி மத்தவங்களுடைய கைப்பொருட்களை நம்பி வாழக்கூடாது. இது இன்னும் ஒரு வழியில கூட சொல்லலாம், மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவர்கள் உழைத்து பொருளை சேர்த்து வைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் உழைத்து பாடுபட்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நாம் தின்னு அழிப்பது ஒரு இழிவான செயல். அதனால மத்தவங்களுடைய பொருளை நம்பி நாம் வாழக்கூடாது. ஈவன் பேரண்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரை உங்களுக்கு உணவு வழங்குவதும், சிறந்த ஆடையை கொடுப்பதும், ஒரு நல்ல இருப்பிடத்தை கொடுப்பதும் அவர்களுடைய கடமையாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கும். ஆனா அது எப்போ ஒரு குறிப்பிட்ட வயசை நீங்க தாண்டுறீங்களோ, உங்களை படிக்க வைப்பது மட்டும்தான் அவர்களுடைய கடமை. ஒரு கட்டத்துக்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொந்த கால்ல நிக்க ஆரம்பிக்கணும். அப்ப கூட நீங்க பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஓகேங்களா? சோ அது வெளியாட்களை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நீங்க மீன் பண்ணல. அது உங்களுடைய பேரண்ட்ஸையும் தான். சோ அதனால மற்றவர்களுடைய கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, மேம் மத்தவங்களோட தானே சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா அம்மாவது தானே, நான் உட்கார்ந்து திங்கலாம் இல்ல அப்படின்னு. ஏன் அதே மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க, நான் சம்பாதிச்சதை உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கலாம் இல்ல? சோ அதனால அவங்க நினைக்க மாட்டாங்க தான், பெத்த மனம் அப்படி எல்லாம் நினைக்காது. பட் இருந்தாலும் நீங்க அப்படி வாழக்கூடாது. அதாவது உங்களுடைய சொந்த கால்ல நீங்க நிக்கணும். இப்ப மத்தவங்களுடைய பொருளை நம்பி இருக்க கூடாது. ஈவன் பெற்றோரோடதை கூட நம்பி இருக்க கூடாது. நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். அந்த மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாங்க. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது தன்மானமே இல்லாத
கோழைகளோடு நாம் சேரவே கூடாது அப்படின்றாங்க. சோ இதுதான் இந்த பாடல்களுக்கான பொருள். அதாவது முதியவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மதிக்க வேண்டும். அதனை மீறி செயல்படக்கூடாது. அடுத்தது, நாம் ஒரு உயரத்திற்கு செல்லும் பொழுது நம்முடன் முன்னாட்களில் பழகியவர்களிடம் நாம் பேசக்கூடிய அந்த முறையும், பழகக்கூடிய முறையும் மாற்றம் கொள்ளக்கூடாது. நம்முடைய பண்புகளில், கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அதே மாரி மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி நாம் வாழக்கூடாது. மற்றவர்கள் உழைத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்பி நாம் வாழ்க்கை நடத்தக்கூடாது. நாம் உழைத்து உண்ண வேண்டும் அப்படின்றாங்க. தன்மானம் இல்லாத கோழைகளோடும் சேர்ந்து வாழக்கூடாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் தீய வழியில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார். அதனால நீங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொல்லும் திறம் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியாலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும் அப்படின்றாங்க. நம்மள துன்பத்திலிருந்து காப்பது எது அப்படின்னு பாத்தீங்களா? கல்வி மட்டும்தான் நம்மளை வந்து ஒரு துன்பத்திலிருந்து காக்கும். சோ அப்ப நாம் கற்ற கல்விதான் நாம் ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு உதவும். இப்போ நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. உங்ககிட்ட பொருள் இல்ல அப்படின்னா, நீங்கள் கற்ற அறிவினை பிறருக்கு கூறி ஒரு ஆசிரியராக இருந்து பொருளை பெறலாம். இல்லைன்னா நீங்கள் கற்ற அறிவினை வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை செய்து நீங்கள் பொருள் ஈட்டலாம். சோ அப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல அந்த கல்விதான் உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர வேற எதுவும் உதவி செய்யாது. அதுதான். சோ அப்ப துன்பத்தை வெல்லக்கூடிய, துன்பத்தை நீக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கல்வியினை நாம் கற்றிட வேண்டும் அப்படின்றாங்க. நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். அதாவது சோம்பேறித்தனத்தை அழிக்கக்கூடிய திறமையை நீ பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய இதுல இருந்துச்சு அப்படின்னா உங்களை முன்னேற்ற பாதையில் செல்ல விடாது. உங்களுடைய இலக்கை அடைய விடாது. சோ நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல மிகப்பெரிய பேரியரா இருக்கிறதே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேசினஸ் தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் இருக்கிறதுதான். ஏன் ஈவன் உங்ககிட்டயும் இருக்கலாம், என்கிட்டயும் இருக்கலாம். என்கிட்டயும் இருந்திருக்கு ஒரு காலத்துல, நானும் இருந்திருக்கேன். இப்பயும் எப்பயாவது அப்பப்ப கொஞ்ச நேரம் வந்து எட்டி பார்த்துட்டு போகும் கதவை தட்டிட்டு. பட் இருந்தாலும் அடிச்சு துரத்தி விட்டுறதுதான். ஏன்னா வாழ்க்கையில முன்னாடி போகணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க படிக்கலான்னு ஒரு லெசன் படிப்பீங்க, ஒரு பேராகிராஃப் படிப்பீங்க. லைட்டா புரியாது. அப்ப புரியாதுங்கும் போது அந்த தேடலை நோக்கி நீங்க போகணும். அதை புரிய வைப்பதற்கான தேடலை நோக்கி போகாம என்ன பண்ணிடுவீங்கன்னா, என்ன பார்த்தாலும் ஒண்ணுமே புரியல போ அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த சரி நாளைக்கு பாத்துக்கலாம் உட்காந்து ஃப்ரெஷ்ஷா மாறுறீங்க எழுந்த உடனே பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணுவீங்க, மூடி வச்சிருவீங்க. சோ அதுவுமே ஒரு வகையான சோம்பல் தான். சோ உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த எண்ணம், அந்த இலக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை தூங்க விடாது. கண்டிப்பா நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்க விடும். சோ அந்த மாதிரி நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இல்லன்னா இப்போ இப்போ வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த் இந்த வீடியோ போஸ்ட் ஆகுறது. இந்த 2024 டிசம்பர்ல போஸ்ட் ஆகுது. எக்ஸாம் எப்படியும் ஜூலை மந்த் 2025 ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் இருக்கு. சோ அப்ப அந்த 6 மாசம் இருக்கே, எல்லாரும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி தானே 3 மாசத்துல உட்காந்து படிச்சிடலாம். ஏன் நான்லாம் ஓவர் நைட்ல ஸ்டடி பண்ணி எப்படி செமஸ்டர் எழுதணும்னா அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணாம்பாங்க. பட் அது உண்மையா இருக்காது. அவங்க ரிவிஷன் பண்ணது வேணா அந்த 1 மாசத்துல ரிவிஷன் பண்ணிருக்கலாம். பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல. மத்த எக்ஸாம்ஸ்னா கூட பரவாயில்ல. டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடியது. அப்போ நீங்க பொறுமையா உட்கார்ந்து எல்லாத்தையும் தெளிவா படிச்சாதான் உங்களால ஈஸியா அந்த இலக்கை அடைய முடியும். ஏதோ 1 ஆர் 2 அவங்க வந்து 24 மணி நேரம் உட்கார்ந்து புக்கே கதியே அப்படின்னு உட்கார்ந்து படிச்சு கூட கிளியர் பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த படிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சமமாக இருக்காது. வீட்ல வேலை செய்யணும், இல்லைன்னா வெளியில வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. அதெல்லாம் பண்ணி அந்த டயர்ட்லாம் போக மீதி இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துலதான் இத படிக்க முடியும். அப்படிங்கும்போது இவ்ளோ சிலபஸ் இருக்கு, இவ்ளோ படிக்க வேண்டியது இருக்கு. அதுல அந்த கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமானது, நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கக்கூடிய காலமானது நீளும். சோ அப்படிங்கும்போது 6 மாசம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து படிச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அதை விட்டுட்டு நான் கடைசி 3 மாசம் படிக்கிறேன்பீங்க. அதே 3 மாசம் வீட்ல வேலை இருக்கும், வெளியில வேலைக்கு போறவங்களுக்கு அங்கேயும் வேலை இருக்கும், அந்த டயர்ட் இருக்கும். அதுல உட்கார்ந்து மல்லு கட்டுறது அப்படிங்கிறது முடியாத காரியமா தான் இருக்கும். அப்போ வந்து ஐயோ முன்னாடியே படிச்சிருந்திருக்கலாமேன்னு ரெக்ரெட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சோம்பல் வரும். 6 மாசம் இருக்குல்ல,
அடுத்த லாஸ்ட் 3 மாசம் படிக்கலாம். அடுத்த கடைசி 3 மாசம் வரும்போது அவன் 1 மாசத்துல கிளியர் பண்ணிருந்தான். என்னால முடியாதா? நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 மாசம் அந்த சோம்பேறித்தனத்துக்கு விட்டுட்டு அந்த 1 மாசம் படிக்கிறது. சோ இது காரணம் அந்த திறமைய நான் சொல்லல. அந்த சோம்பேறித்தனத்தை நான் மீன் பண்றேன். அதுதான். சோ அந்த சோம்பல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய வெற்றி பாதையில் அது ஒரு தடையாகவே இருக்கும். அதனால அந்த சோம்பலை அழிக்கக்கூடிய அந்த திறனை நீங்கள் பெற்றிட வேண்டும் அப்படின்றாங்க. சோம்பல் வந்துச்சுன்னா அந்த சோம்பல் வரக்கூடாது. துரத்தி விடணும் அந்த லேசினஸ. சோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒண்ணும் இல்ல. சிம்பிள். ஆஃப்டர் கிளியரிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த சோம்பல் வரும்போதெல்லாம் ஓகே படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்து ஃபியூச்சர்ல அந்த இப்ப இருக்க பிரசன்ட் ஃபியூச்சர்ல எப்படி சேஞ்ச் ஆகும் இன்கேஸ் இஃப் யூ காட் த ஜாப் அப்படின்னா அதை நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த சோம்பல் போயிடும். சோ அதான் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அதாவது வீண் வம்பு செய்யக்கூடிய குணம் ஒரு சிலருக்குலாம் இருக்கும் இந்த குணம். சோ அந்த மாதிரி பிறர்கிட்ட ஏதாவது சின்னதா அவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும், எடு அண்ணா என்கிட்டயே வந்துட்டு அப்படின்னு வந்து வம்பு செய்யறது. சோ அந்த மாதிரி வம்பு செய்யக்கூடிய குணம் இருந்து விட்டால் அதனை நீக்கிட வேண்டும், அதை விட்டு விட வேண்டும். பொறுமையும் அமைதியும் மிகப்பெரிய கருவி நம்மளுடைய வாழ்க்கையில. சோ அந்த ஆயுதங்களை நாம் கரெக்டா பயன்படுத்திட்டோம். அமைதிங்கிற ஆயுதத்தையும் பொறுமைங்கிற ஆயுதத்தையும் சரியாக பயன்படுத்தி விட்டால் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தையே ஆளலாம் நீங்க. சோ அதுதான் இயேசுநாதர் அவர்களே குறிப்பிட்டிருப்பாரு. நம்ம அதையுமே பார்த்தோம் கண்ணதாசன் இதுல. சோ அதனால வம்பு செய்யக்கூடிய அந்த குணம் இருந்ததுனால் அதனை விட்டு விட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டு விட வேண்டும். சும்மா நானும் படிக்கணும் 2 புக்க படிச்சுட்டு அறிவு வந்துச்சு அப்படின்ட்டு தெரியக்கூடாது. என்ன பண்ணும், அந்த வானத்தை தொடும் அளவிற்கு அறிவினை நம்ம வளர்த்து கொண்டே போக வேண்டும் அப்படின்றாங்க. அதுதான் இப்போ துன்பத்தை நீக்கக்கூடிய துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியினை நாம் கற்றிட வேண்டும். சோம்பலை நீக்க வேண்டும். வம்பு செய்யக்கூடிய குணம் நம்மிடம் இருந்தால் அதனை கைவிட்டு விட வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான வழிக்கு காரணமாக இருக்கும். சோ அதனால வளர்ச்சி பாதையில் அதாவது நீங்கள் அறிவு வளர்ச்சியில் இந்த வானத்தினை தொட்டு விட வேண்டும். வானத்துடைய முகடு அப்படின்னா அந்த வானத்துடைய எல்லையவே போய் தொட்டுட்டு வந்துடணும் அப்படின்றாங்க. அதான் அடுத்தது வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் அப்படின்னா குறையாமல்னு அர்த்தம். வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரணும் அப்படின்னா விருதுகள் வாங்கணும்னு நீ நினைச்சீனா, உனக்கு வாழ்க்கையில பெருமை சேரணும் புகழ் சேரணும்னு நினைச்சீனா மேதைகள் சொன்னது, மேதைகள் அப்படின்னா உங்களுடைய பெரியவர்கள் அறிஞர்கள், அறிஞர்கள் சொன்னது உங்களுடைய ஸ்ட்ரீம்ல இதுக்கு முன்னாடி சக்சஸ் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க, அந்த அறிஞர்கள் சொன்னதை போல் நீங்கள் விளங்கிட வேண்டும் அப்படின்றாங்க. பெற்ற தாயின் புகழையும் நீ பிறந்த இந்த மண்ணுடைய புகழையும் உங்க அம்மாவுடைய புகழையும் நீ உன்னை ஈன்றெடுத்த இந்த தமிழ்நாட்டின் புகழையும் என்னைக்கும் வற்றாமல் அதாவது குறைக்காமல் உன்னோடு அதனை வளரச் செய்ய வேண்டுமே தவிர குறைக்குமாறு நீ வாழ்ந்திடக் கூடாது அப்படின்றாங்க. அப்ப வற்றாமல் உன்னோடு சேர்ந்து வளருமாறு நீ வாழ்ந்திட வேண்டும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சோ இதுதான் இந்த பாடல்களுக்கான பொருள். நம்முடைய ஸ்கூல் புக்லயும் இதே பொருள்கள் தான் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கல்வியை வந்து நூல்ல படிச்சா மட்டும் போதாது, அத வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது ஏன் படிச்சோம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. நாட்டுடைய சட்டதிட்டங்களை தவறி நடந்துடக்கூடாது. நல்லவர்கள் வந்து நம்மளை இகழும்படியாக நாம் வாழ்ந்து வரக்கூடாது. அடுத்தது மூத்தோர்களுடைய சொற்களை எல்லாம் நாம் மீறக்கூடாது. நாம் ஒரு உயரத்தை எட்டும் பொழுது நம்மளுடைய பண்புகளிலும் நம் பழகும் முறைகளிலும் நாம் பேசக்கூடிய அந்த முறைகளிலும் மாறுபாடு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பொருள்களை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளோடு நாம் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லக்கூடிய அந்த கருவியாகிய அந்த கல்வியினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பலை நீக்க வேண்டும். வம்பு செய்யக்கூடிய குணம் நம்மிடமே இருந்தால் அதனை அழிக்க வேண்டும், கைவிட வேண்டும். அறிவு வளர்ச்சியில் அந்த வானத்தை தொட்டுவிட வேண்டும். வெற்றிக்கு மேல் வெற்றி வர வேண்டும் என்றால், விருது பெற வேண்டும் என்றால், பெருமை பெற வேண்டும் என்றால் மேதைகள் சொன்னபடி நாம் விளங்கிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெற்ற தாயின் புகழையும் இந்த நம் தாய்நாட்டின் புகழுக்கும் எந்த ஒரு பங்கமும் வராமல், எந்த ஒரு களங்கமும் வராமல், எந்த ஒரு அந்த புகழின் குறைவும் இல்லாமல் உன்னோடு சேர்ந்து அது வளருமாறு வாழ வேண்டும் அப்படின்றாங்க. பாடலின் பொருள் நம் நூலை கற்பதோடு இருந்துவிடக் கூடாது. கற்றதன் பயனை மறக்க கூடாது. நம் நாட்டின் நெறியை தவறி நடக்க கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளர்ந்து விடக்கூடாது. பெரியோர்கள் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரின் பழகும் முறையிலும்
பேசு முறையிலும் பண்பு நெறியும் மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதனை விட்டுவிட வேண்டும். வானத்தை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளைப்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் நாம் வாழ வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த நூலை இயற்றியவர் யார், இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். இவர் எளிய தமிழ்ல பல சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாரு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றியவர் தான். அதனால் இவரை மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கின்றார்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற லெசன் தான். செய்யும் தொழிலே தெய்வம். முதல் பாடல், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றாங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய தொழில்தான் நமக்கு கடவுள். அது எதுதான் நம்மளுக்கு கடவுள்? நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் தான் நமக்கு கடவுள். சோ அப்ப அந்த கடவுளை நல்ல முறையில் தான் நம்ம என்ன பண்ணணும்? வழிபடணும். அப்ப அந்த தொழிலே நல்ல முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும். சோ அப்ப நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலே தெய்வம் போது அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த திறமை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய செல்வம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைதான் உங்களுக்கு பொருளீட்டி தரக்கூடிய ஒரு செல்வம் அப்படின்றாங்க. சோ செல்வத்தை தரக்கூடிய ஒரு செல்வம், உங்களுக்கு பொருள் ஈட்டக்கூடியது உங்களுடைய திறமைதான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தெய்வம். அடுத்தது அதை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைதான் உங்களுடைய செல்வம் அப்படின்றாங்க. கையும் காலும் தான் உதவி. அப்ப நம்ம உழைத்து அந்த பொருளை ஈட்டுகின்றோம். நல்ல வழியிலே நம்முடைய திறமையை பயன்படுத்தி உழைத்து அந்த பொருளை ஈட்டுகின்றோம். அப்ப அந்த உழைக்கும் பகுதியிலே உனக்கு உறுதுணையாக இருப்பது எது மட்டும்தான் அப்படின்னா, உன்னுடைய சொந்த கையும் சொந்த காலும் தான் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதான் கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி அப்படின்றாங்க. நாம் ஏற்றுக்கொண்ட கடமைதான், நாம் நம்முடைய கடமையாக நினைத்ததுதான் நம்முடைய பதவி அப்படின்றாங்க. சோ அதனால் இந்த செய்யக்கூடிய தொழில்தான் நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினமும் வேலை உண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு விவசாயி கிட்ட சொல்றாங்க, நாம் செய்யக்கூடிய இந்த தொழிலானது கடவுளை போன்றது, இந்த தொழில் தான் நமக்கு கடவுள், இந்த விவசாயம் தான் நமக்கு கடவுள், நீங்கள் வளர்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் ஒரு நாள் பலனாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றாங்க. அதான் பயிரை வளர்த்தால் பலனாகும். இப்ப நம்ம பயிர் வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு பலனாக நமக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா விளைச்சலை கொடுக்கும். அந்த விளைச்சல் நமக்கு பொருளை ஈட்டும். சோ அப்போ ஒரு பலனாக கிடைக்கும். அது உயிரை காக்கும் உணவாகும். அது மட்டுமல்ல, அந்த பயிரை வளர்த்து அந்த விளைச்சலானது, நாம் எடுக்கக்கூடிய அந்த ஈட்டக்கூடிய அந்த பொருளானது பிற உயிர்களை காக்கக்கூடிய உணவாகும் அப்படின்றாங்க. வெயிலே நமக்கு துணையாகும். அது என்ன வெயிலே நமக்கு துணையாகும் அப்படின்னா, விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வயல்வெளிகளே வேலை செய்யும் பொழுது அந்த பகல் நேரத்தில் அந்த விவசாயிக்கு துணையாக இருப்பது அந்த வெயில் மட்டுமே அப்படின்றாங்க. அதான் அப்ப வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். அப்படி அந்த வெயிலிலே பாடுபட்டு உழைக்கும் பொழுது அந்த விவசாயியின் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வியர்வைகள் எல்லாம் அந்த நிலத்திலே சிந்துகின்றன. அந்த நீர் துளிகள் தான், அந்த வியர்வை துளிகள் தான் அந்த நிலத்தில் விழக்கூடிய விதைகளாகும். அதான் சோ அப்படி நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த விதைகள், நீங்கள் சிந்திய அந்த வேர்வையாகிய அந்த விதைகள் ஒரு நாள் உங்களுக்கு விளைந்து ஒரு பொருளை தரும். அதுதான் அந்த வயல்வெளியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈல்டு அப்படின்றாங்க. அதான் வேர்வைகள் எல்லாம் விதையாகும். அதாவது நீங்கள் சிந்தக்கூடிய அந்த வேர்வைகள் எல்லாம் விதைகளாக அந்த மண்ணிலே வீழ்கின்றது. உங்களுடைய உழைப்பானது அங்கு விதையாக, வேர்வை துளியாக வீழ்கின்றது. அந்த விதையானது முளைத்து ஒரு பலனை, மிகப்பெரிய பலனை உங்களுக்கு அளிக்கும் அப்படின்றாங்க. தினம் வேலை உண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். அதாவது தினமும் நம்மளுக்கு அந்த வயல்வெளிகளிலே வேலையும் இருக்கின்றது, நம்மளுடைய குலத்திற்குன்னு ஒரு மானமும் இருக்கின்றது. இந்த விவசாய குலம், அந்த குலத்திற்குன்னு ஒரு மானமும் இருக்கின்றது. அதனால் வருங்காலம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்பி உழையுங்கள் விவசாயிகளே அப்படின்றார். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது,
காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படின்றாங்க. அதாவது காயும் ஒரு நாள் கனியாகும். ஒரு மரத்துல இருக்கக்கூடிய காயானது ஒரு நாள் என்ன பண்ணும்? கண்டிப்பா கனியாக உருவாகும், கனியாக மாறும், பழுக்கும். அப்ப ஒரு காய் கூட ஒரு கனியாக மாறும். அது போலத்தான் நம்முடைய நம்முடைய இன்றைய கனவானது ஒரு நாள் அது நனவாகும் அப்படின்றாங்க. அதாவது காய்க்கு கனவையும் கனிக்கு நனவையும் இங்க ஊமைப்படுத்துறாங்க. அதாவது காயானது கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆயிடும்? கனியா மாறிடும். அப்போ நீங்க இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கக்கூடிய கனவானது ஒரு நாள் நிறைவேறும், நனவாகும் அப்படின்றாங்க. காயும் கனியும் விலையாகும். அப்ப காய் கனியானதுக்கு அப்புறம் அந்த காயும் விலைக்கு போகும், கனியும் என்ன பண்ணும்? விலைக்கு போகும். அந்த மாதிரி நாம் கண்ட கனவும் நனவும் ஒரு நாள் நிலையாகும், நிலையானதாக இருக்கும் அப்படின்றாங்க. உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படின்றாங்க. உடல் வாடினாலும் நம்மளுடைய உடல் சோர்வுற்றாலும், உழைப்பினால் சோர்வுற்றால் கூட, இல்லது பசி மீறினாலும் நம்முடைய பசியானது அளவு கடந்து செல்கிறது, உணவு கிடைக்கவில்லை அப்படிங்கிற நிலைமை வந்துட்டா கூட தப்பான வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்றாங்க. வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அதாவது உடல் வாடினாலும் அப்படின்னா உடல் நல்ல கடின உழைப்பு பண்றீங்க அப்படின்னா உடல் சோர்வு வரும். அப்ப அந்த உடல் சோர்விற்காக எண்ணி ஒரு தீய வழியிலே எளிதாக பொருளீட்ட முடியும்னு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பசி மீறிடுச்சு. அப்ப உங்களுக்கு உங்களுடைய உண்மையான உழைப்பின் மூலமாகத்தான் அந்த பசியை நீங்க தீர்க்க வேண்டும். எளிய வழியிலே பொருளீட்டிடலாம், இந்த பசியை ஆத்திரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீய வழியை நீங்க தேர்வு செய்யக்கூடாது. அப்ப வழியை மாறிவிடக் கூடாது. அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மறுபடியும் பார்க்கலாமா? நம்ம செய்யக்கூடிய தொழிலே நமக்கு தெய்வம். நாம் அந்த தொழிலை செய்வதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த திறமைதான் நமக்கு பொருளை ஈட்டி தரக்கூடிய செல்வம். அடுத்தது நம்முடைய கையும் காலும் தான் நாம் தொழில் உழைப்பதற்கான உதவியாக இருக்கும். வேற எதுவும் உதவியாக இருக்காது. நாம் ஏற்றுக்கொண்ட அந்த கடமைதான் நமக்கு கிடைத்த பதவி. அதுதான் நம்முடைய பதவி என்று நாம் உழைத்தோம் என்றால் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் அப்படின்றாங்க. அதனால நாம் செய்யக்கூடிய இந்த தொழில்தான் நம்முடைய கடவுள் அப்படின்னு நினைத்து வேலை செய்யுங்கள். விவசாயிகளே, பயிரை நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அது ஒரு நாள் உங்களுக்கு பலனாகும். அது மற்ற உயிர்களை காக்கக்கூடிய உணவாகவும் அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு பகல் நேரத்தில் அந்த வெயிலே உறுதுணையாக இருக்கின்றது, துணையாக இருக்கின்றது. அவர்கள் சிந்தக்கூடிய அந்த வேர்வைகள் எல்லாம் அந்த நிலத்தில் விதைகளாக வீழ்ந்து அது விளைந்து வந்து விளைச்சலாக பெரும் பொருளை ஈட்டித் தருகின்றது. தினமும் உங்களுக்கு இந்த வயல்வெளிகளிலே வேலைகள் இருக்கின்றது. உங்களுக்கு என்று, அதாவது இந்த விவசாய குலத்திற்கென்று ஒரு மானமும் இருக்கின்றது. பல உயிர்களை காக்கக்கூடியவர்கள் என்ற புகழும் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கும் வருங்காலம் உண்டு என்று எண்ணி அதனை நம்பி வாழுங்கள் அப்படின்றாங்க. தாயும் ஒரு நாள் கனவாகும். அதனால் நீங்கள் கண்டக்கூடிய ஒரு கனவும் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். எப்படி ஒரு காயும் கனியும் விலைக்கு போகுமோ அதுபோல நீங்கள் காணக்கூடிய இந்த கனவும் நினைவும் உங்களுக்கு நனவும் ஒரு நாள் நிலையானதாக மாறும் அப்படின்றாங்க. நிலையான ஒரு விலையை தரக்கூடியது அப்படின்றாங்க. உடல் வாடினால் கூட அல்லது பசி மீறினாலும் கூட தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பசியை ஆற்ற வேண்டும் என்றோ அல்லது இந்த உடல் சோர்வை தீர்க்க வேண்டும் என்றோ நினைக்காதீர்கள். வழி மாறாமல் நல்ல வழியில் அறத்தை பின்பற்றி வாழ்ந்திடுங்கள் அப்படின்றாங்க. இந்த பாடலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஆசிரியர் குறிப்பு: மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றினார். திரை இசை பாடல்களை இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களை, பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படுத்தான்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். ஊரை நோட் பண்ணிக்கோங்க, பொருத்த சொல்லுவாங்க. அப்ப பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/4/1930 இருந்து 8/10/1959 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதுதான் இவரை பற்றி நம்முடைய ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடியது. அடுத்து நம்ம மருதகாசி தொடர்பான செய்திகளை தான் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். மருதகாசி குறித்து உங்களுக்கு ஓல்டு புக்ல ஒரு பாடல் டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. சந்தை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரே ஒரு பாக்ஸ், இந்த
சமீப காலத்துல ரீல்ஸா வெளியிடப்பட்ட இந்த பாடல். இதனை இயற்றியவர் மருதகாசி அவர்கள். அவர்களை குறித்து தான் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாடப்பகுதியில பகுதி ஆ மற்றும் அதாவது இலக்கிய பகுதி மற்றும் உரைநடை பகுதியான பகுதி இ இது தொடர்பான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய சேனல்ல பொதுத்தமிழ் பகுதி ஆ மற்றும் பொதுத்தமிழ் பகுதி இ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்க்கான வீடியோஸை ஃபைண்ட் பண்ணி படித்து பயன்பெறுங்கள். For more videos, stay tuned with BA Book. Thank you.